நம்ம வீட்டில் தெய்வீக செடிகள் வளர்க்குறது நமக்கு வந்துட்டு எந்த ஒரு பெயர்ச்சினால் வரக்கூடிய கெட்ட நேரங்களை வந்துட்டு விலக்கி விட்டுருங்க. நம்மளுக்கு வந்து நல்ல நேரங்கள் மட்டும்தான் நம்ம கூட இருக்கும், நம்ம கூட தெய்வ சக்தி நிறைஞ்சிருக்கும். இந்த மாதிரி வந்துட்டு தெய்வீக செடிகள் வந்து நம்ம வீட்டில் வளர்த்தோம் அப்படின்னு சொன்னாலே அது என்ன செடிகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுக்கு குறுப்பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, எத்தனையோ பெயர்ச்சிகள்லாம் இருக்குங்க. அந்த ஒவ்வொரு பெயர்ச்சிக்கும் பாருங்கள், நம்ம நேரம் வந்துட்டு நம்மளை போட்டு ஆட்டி படைச்சிரும். அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளை வந்துட்டு பந்தாடிருங்க. அப்படி வாழ்க்கையில் வந்துட்டு ஏண்டா நம்ம இருக்கோம் அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு நம்மளை ரேஞ்சில் கொண்டு போயிடும். அவ்வளோ ஒரு கஷ்டங்கள்லாம் வரும். ஒவ்வொரு பெயர்ச்சிக்கும் பாருங்கள், நல்ல விஷயமும் நடக்கும், கெட்ட விஷயங்கள் வந்துச்சுன்னா ரொம்ப பெருசாக நடக்கும். நல்ல விஷயங்கள் பார்த்துக்கிட்டோன்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப கொஞ்சமாக தான் நடக்கும். அதே சமயத்தில் கெட்ட விஷயங்கள்லேருந்து நம்ம தப்பிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க, இந்த வீடியோக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் எனக்கு பண்ணக்கூடிய ஆதரவு, சப்போர்ட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. வெல்கம் டு எம்மி ஸ்பேசி தமிழ் கிச்சன். நம்ம பால்கனி தோட்டத்தில் நிறைய தெய்வீக செடிகள், தெய்வீக மூலிகைகள் நிறைய இருக்குங்க. அதில் வந்துட்டு நம்ம இன்றைக்கி வந்துட்டு இரண்டு செடிகள் பற்றி தான் நான் பேச போகிறேன். அது என்ன அப்படின்னு சொன்னால் வேப்பிலையும் அடுத்து பார்த்திங்கன்னா பிரம்மகமலம். அவ்வளோ சக்திங்க. அதுவும் பாருங்கள், அந்த வேப்பிலை செடியும் அந்த பிரம்மகமலம் செடியும் ஒரே தொட்டியில் வச்சு வளர்த்திங்க அப்படின்னு சொன்னால் தெய்வம் உங்கள் வீட்டில் நடமாடுறத உங்களாலே உணர முடியுங்க. அவ்வளோ சக்தி இருக்குது, அவ்வளோ ஒரு தெய்வ சக்தி இருக்குது இந்த செடி. 2 செடியும் ஒரே தொட்டியில் வச்சு வளர்க்குறதுனால. அதுவும் பாருங்கள், இந்த பிரம்மகமலம் வந்துட்டு அப்படி ஒரு தெய்வ சக்தி நிறைஞ்சது. இதுவும் பாருங்கள், வேப்பிலையும் பாருங்கள், நீங்கள் மற்ற மணல் தரையிலெல்லாம் வச்சு வளர்த்திங்க அப்படின்னு சொன்னால் வேப்பிலை செடி அவ்வளோ ஈஸியாக வந்துடும். ஆனால் வந்து நீங்கள் வீட்டில் உங்களுக்கு அந்த கெட்ட நேரம் போக போகுது, உங்களுக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா மட்டும்தாங்க வீட்டில் வச்சு நீங்கள் வளர்க்கும்போது வரும். தொட்டியில் வச்சு வளர்க்கும்போது வருங்க. மண்ணில் வச்சிங்கன்னு சொன்னால் ரொம்ப சுலபமாகவே வந்துடும். ஆனால் இதோட ஸ்பெஷலே பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம தினம் எந்திரிச்ச உடனே அது பார்க்குற மாதிரி, நம்ம வீட்டுக்குள்ளே அந்த சுவாச காற்று ரொம்ப சீக்கிரமாக வர்றது மாதிரி, பால்கனிலேயோ அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் வெயில் படுற இடமா இருக்கணுங்க. வீட்டு பக்கத்துலேயே அப்படியே மரமாக இருந்தால் கொஞ்சம் தள்ளி தானே வச்சுருப்போம் வாசலில். ஆனால் இந்த சுவாச காற்று வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு கிடைக்கிற மாதிரி வீட்டுக்குள்ளேயே பால்கனி இருந்துச்சுன்னா பால்கனியில் வைக்கலாம். நம்ம வெயில் படணுங்க. ஆனால் கட்டாயம் வந்து இந்த 2 செடிக்குமே வெயில் படுற மாதிரி வைக்கணுங்க. இந்த மாதிரி வந்துட்டு பிரம்மகமலம் வந்துட்டு அவ்வளோ ஒரு தெய்வீக சக்தி நிறைஞ்சதுங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, டிவிலெலாம் நியூஸ்லலாம் போட்டிருப்பாங்க, பிரம்மகமலம் பூத்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு போய் பூஜை புனஸ்காரம் எல்லாம் பத்தீசு ஓடம் சாம்பிரான்லாம் நிறைய பேர் ஊர் மக்கள் எல்லாம் போய் வந்துட்டு பூஜை பண்ணிட்டு வரதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவ்வளோ சக்தி இருக்குங்க. அதுவும் நம்ம வீட்டுக்கிட்டேயே நம்ம பால்கனிலேயே இல்லை நம்ம கிச்சன்லேயே வச்சுட்டு வெயிலில் எடுத்து கூட வைக்கலாம். கிச்சனில் நான்வெஜ் செய்கிறதா இருந்தால் கிச்சனில் வைக்காதீங்க. இந்த மாதிரி அவ்வளோ ஒரு சக்தி, தெய்வீக சக்தி. உங்களுக்கு எந்த ஒரு கெட்ட நேரமாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி உங்களுக்கு கெடுதலே நடக்க போகுது அப்படின்னு இருந்தாலும் சரி, இது வந்து விலக்கி கொடுக்குங்க. அவ்வளோ ஒரு தெய்வீக சக்தி இருக்குது இந்த 2 செடிக்குமே. அதுவும் ஒரே தொட்டியில் வச்சு வளர்த்து பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பாய்.